அல்சர் நெறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 2வது முக்கியமான காரணம். அல்சர் அதிகமா இருக்கு நெறைய பேருக்கு. காலையில எந்திரிச்சோனே நல்லா சூடா டீ, காஃபி குடிச்சிட்டே இருக்கோம். திரும்பவும் காஃபி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 4, 5 காஃபி, 5, 6 டீ இந்த மாரி ரெகுலரா குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, மேல் வயிறு பகுதியில அல்சர் பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. இந்த அல்சர் பிரச்சனை தீராது ரொம்ப நாளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுடைய வயிற்று பகுதியில இன்னர் லேயர் மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மியூக்கஸ்ல அதிகமா அல்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்சர் நமக்கு சரி ஆகாம ரொம்ப நாளா நமக்கு பெயின் குடுத்துக்கிட்டே இருக்கும். வயிறு உப்புசத்த குடுக்கும். இதுல ஜெர்ட் ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்கும். ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். வயிறு பகுதியில இருக்கக்கூடிய உணவா இருக்கட்டும், இல்ல நீரா இருக்கட்டும், இல்ல ஆசிடா இருக்கட்டும், மேல் நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அதாவது ஃபுட் பைப் வழியா அ ஈசோஃபேகஸ் வழியா மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்போ எதனால வருதுன்னா, அந்த ஸ்பின்க்டர் நமக்கு லூஸ் ஆகுறதுனாலயோ, இல்ல இந்த இடத்துல நமக்கு அல்சர் ஃபார்மேஷன் இருந்தாலோ, ஹியேட்டஸ் ஹெரனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தாலோ, அந்த மேல் வயிறு பகுதியில உங்களுக்கு வீக்கம் இருக்கிற மாதிரியே இருக்குங்க.